திருப்பூரில் இருக்கேங்க. திருப்பூரில் ஜெயம் கார்ஸ். நம்ம இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் ஊத்தங்கரையில் இவங்களுடைய செகண்ட் ஷோரூம் இருக்குது. அங்கே வீடியோ போட்டோம். அங்கே எப்போவுமே ஸ்டாக்காக ஒரு 12 கார்கிட்ட இருக்கும். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 காருக்கு மேலே இருக்குங்க. இப்போ நம்ம திருப்பூர் கோவில்வெளியில் இருக்கக்கூடிய ஜெயம் கார்ஸ் உடைய வீடியோ தான் பார்க்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய கார் உள்ள லிஸ்ட்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் நான் தனித்தனியாக ரீல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த டைம் எல்லாருமே ரீல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதோடைய டயத்தை குறைச்சிக்கிட்டு அதோடைய டயத்தை கூட ஏற்றலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே வந்து ரீல்ஸில் போட்டிருக்கோம். இங்கே வந்து கார்களுடைய ப்ரைஸு, ஆஃபர்ஸ் என்னென்ன, எவ்வளோ முன்பணம் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி ஸ்டூடர். நீங்களாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க, நம்புற சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போ ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். நம்ம திருப்பூர் ஜெயம் கார்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, திருப்பூரில் கோவில்வெளி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. கோவில்வெளி பஸ் ஸ்டாண்டுக்கு நியரில் இருக்குது. கோவில்வெளி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. அதுலேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். திருப்பூர் ஜெயம் கார்ஸ் நீங்கள் போட்டாலே கூகுள் மேப்பில் லொக்கேஷன் வரும். நம்ம முதல்ல ஒரு திருப்பூர் இந்த கோவில்வெளிக்கு வரையிலே முதல்ல மொக்க வாங்கின ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். திருப்பூரில் வந்து நம்ம வந்து முன்னாடி ஒரு ஷோரூமுக்கு வீடியோ எடுக்க வந்தாங்க. முதல்ல அப்போ தான் நான் திருப்பூருக்குள்ளே காலை எடுத்து வைக்கிறேன். அப்போல்லாம் வந்து அங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்டு நான் புது பஸ் ஸ்டாண்டு போகணும். பழைய பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். புது பஸ் ஸ்டாண்டு போகணும். புது பஸ் ஸ்டாண்டு போகையில் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வந்து கேட்கும்போது, அண்ணா இது புது பஸ் ஸ்டாண்ட் போகுமான்னு கேட்கும்போது, இல்லை தம்பி இது கோவில்வெளி அப்படின்னாங்க. கோவில்வெளியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, புது பஸ் ஸ்டாண்ட் போகும் தானே, நான் சுற்றி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு. கோவில்வெளிங்கிறதே ஒரு ஊரியா, நீ கோவில்வெளி போகுமான்னு கேட்குற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. அந்த மாதிரியான ஒரு சிறப்பான சம்பவம், மறக்கவே முடியாது கோவில்வெளிங்கிற பேர். ஏன்னா நம்ம இந்த கோவில்வெளி அப்படிங்கிற ஒரு நேமே இருக்கும்னு எனக்கு தெரியாதுல்ல. சரி வாங்க, நம்ம ஜெயம் கார்ஸில் இருக்கக்கூடிய கார்கள் லிஸ்ட்லாம் நம்ம பார்க்கலாமா? வணக்கம். வணக்கம்ண்ணா. திருப்பூர் பிரான்ச்சுக்கு வந்துட்டோம். இப்ப திருப்பூர் பிரான்ச்ல என்ன மாதிரியான கார்கள் பார்க்கலாம், என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க? வணக்கம்ண்ணா, என்னோட நேம் ராமஜெயம்னா. நம்ம ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல தாராபுரம் ரோடுங்கன்னா கோயில்வெளி பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்மளோட திருப்பூர்ல ஜெயம் கார்ஸ் பிரான்ச் ஒன்று அமைஞ்சிருக்குங்கண்ணா. ஸோ நம்ம கிட்ட எப்பயும் போலதானா ஒரு 2 லட்ச ரூபா பட்ஜெட்ல இருந்து ஒரு 7 லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் ஹேட்ச்பேக், செடான், எஸ்யூவி எல்லாமே வந்து கலந்து தான் கொண்டு வந்திருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி தானே கொண்டு வந்திருக்கிறோம். 1-2 மெக்கானிக் வச்சு தான் நம்மளும் பை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸோ வண்டி பெஸ்டான வண்டி தான் கொண்டு வந்திருக்குங்க. ஒரு வண்டியை பாத்துடலாங்கண்ணா. சரிங்கண்ணா, ஏதோ பைக் இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்களா? சொல்லுங்கண்ணா. ஆனா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா. பைக் வந்து பாத்தீங்கன்னா பைக் கொடுத்துட்டு நம்ம வந்து பை பேக் பண்ணிக்கலாங்க. ஸோ கார் இருந்தாலும் சரிங்க, வண்டி குவாலிட்டியான வண்டி இருந்தாலும் நீங்க தாராளமா கொண்டு வாங்க. சோ எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனும் பண்ணிக்கலாம், இல்ல சேல் டைரக்டா நீங்க சேல் ஆப்ஷன் பண்றதாலும் பண்ணி பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஆப்ஷனா இருந்தாலும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. அதே மாதிரி உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு, ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்து வந்தாலும் சிபில் நல்லா இருக்கும் பட்சத்துல லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் நம்ம கிட்ட 10,000 டவுன் பேமெண்ட்ல இருந்து 0 டவுன் பேமெண்ட் வண்டியுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க. உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா மட்டும் போதும், ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாலும் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்னா. ஓகேண்ணா, இப்ப இங்க உள்ள கார்களுடைய லிஸ்ட் எல்லாம் பாத்துடலாங்கண்ணா. ஆனா நம்ம ஜெயம் கார்ஸ் வந்து திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா வந்து ஒரு செல்லரியை பாக்கலாம்னா, 2020 மாடல்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 1,10,000 கிலோமீட்டர் டிரைவிங் இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா. சோ வண்டி வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் பிளஸ் எல்பிஜியோட இருக்கும். வண்டி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ்ல இருக்குன்னா. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும், ஏர் பேக் வந்துடும். ஸோ 2020 மாடல் சிங்கிள் ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஆஃபர் பிரைஸா வெறும் 3,99,000 கோட் பண்றேன்னா, பிக்சர் பிரைஸ்ல ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா ஒரு 20,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், ரிமைனிங் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே, நம்ம அடுத்த வண்டினா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு நிசான் மைக்ரா தானே கொண்டு வந்திருக்குன்னா. 2018க்கு 19 ரிஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. எக்ஸல் வேரியன்ட்னா பெட்ரோல்ல. வண்டி வந்து பாத்தீங்கன்னா 89,000 கிலோமீட்டர் டிரைவிங் இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குண்ணா. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும், ஏர் பேக் வந்துரும்னா. ஸோ வண்டி ரொம்ப தரமா இருக்கும். ஒரு மினி எஸ்யூவி வண்டினே சொல்லலாங்கண்ணா. ஸோ மைலேஜும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 18 வரையும் தாராளமா கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா, இதுக்கு எவ்வளவு கேக்குறீங்க? ஃபைனான்ஸ் இந்த வண்டிக்கு கொஞ்சம் ஆகுறது சார் பண்ணிக்கலாம். ஆனா இது 2018க்கு 19 ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,29,000 கோட் பண்றேன்னா, பிக்சர் பிரைஸ்ல இதுவும் சின்ன டிஃபரெண்ட் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. 50 ரூபா இருந்தா போதும். ஆமாங்கண்ணா. ஓகேண்ணா, இதுவும் நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி இல்ல? ஆமாங்கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு தரமான ஒரு 2 சைல் தானே கொண்டு வந்திருக்கிறோம், பெட்ரோல்லையும் டீசல்லையும். நான் இது டீசல் வண்டி பாக்குறேன்னா, 2015 மாடல் சிங்கிள் ஓனர் சைல் எல்எஸ் டீசல் வேரியன்ட்னா 1,15,000 கிலோமீட்டர் டிரைவிங் இருக்கு. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி, ஏர் பேக் எல்லா ஆப்ஷனுமே வர வண்டிங்கன்னா. ஸோ ஒரு நல்ல மைலேஜும் கொடுக்கணும் உங்களுக்கு. பில் குவாலிட்டி நல்லா இருக்கும். மைலேஜும் பாத்தீங்கன்னா ஒரு 20-22 வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும். எந்த ஒரு டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாம நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்னா. 2015 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஆஃபர் பிரைஸா வெறும் 2,99,000 கோட் பண்றோம்னா, இதுவும் பிக்சர் கிடையாது. இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே, இந்த வண்டிக்கும் பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் சரௌண்டிங், ஊத்தங்கரை சரௌண்டிங்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் ஒரு 2 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணா, ஃபைனான்ஸ் இது கிடைச்சிரும் லோக்கல். ஆமாண்ணா, லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி போயிடலாம். அடுத்துண்ணே
நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ல ஒரு தரமான எட்டியோஸ் பெட்ரோல் தானே கொண்டு வந்திருக்குன்னா 2011 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. வண்டி 1,23,000 கிலோமீட்டர் டிரைவ் இருக்குன்னா அப் டு டேட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்ட் தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும். எக்ஸ்ட்ரா ஆஃப்டர் மார்க்கெட் அலாய் போட்டிருக்காங்கன்னா ஸோ 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 80% பட்டன் இருக்கு. டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கன்னா வண்டி எடுத்தா அப்படியே ஓட்டுற கண்டிஷன்ல தானே இருக்கும். ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தானே. 2011 எஃப்சி கரண்ட்ல தானே இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ல வெறும் 3,25,000 கோட் பண்றோம்னா இதுவும் பிக்சர் கிடையாது. இதுல ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு, ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் பாயிண்ட்ஸ் ஒரு 2 லட்சம் வரைக்கும் லோக்கல் பாயிண்ட்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேங்க. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ல ஒரு டாடா செஸ்ட்னா ஒரு செடான் வெஹிக்கிள் டீசல் கொண்டு வந்திருக்கோம். 2015 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குன்னா வண்டி வெறும் 28,000 கிலோமீட்டர் தான் டிரைவ் இருக்கு. இதுவும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குன்னா வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்எம் வேரியன்ட்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், ஏர் பேக் வந்துடும். ஸோ சீட் கவர்ல நல்ல பிராண்டடா போட்டிருக்காங்க. 4 டயர் ஒரு 50 to 60% பட்டன் இருக்கு. வண்டி லோ மைலேஜ் ஓடணும் வண்டினா ஸோ டாடா செஸ்ட் டீசல் வண்டி சொல்லவே வேண்டாங்க. மைலேஜ் உங்களுக்கு 20 to 22 வரையுமே தாராளமா எதிர்பார்க்கலாங்க. 2015 மாடலுக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஆஃபர் பிரைஸ்ல வெறும் 3,45,000 கோட் பண்றோம்னா இதுவும் பிக்சர் கிடையாது. ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாலும் ஒரு 2 to 2.5 லட்சம் வரைக்கும் ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே, 2,00,000 ரூபாய்க்கு ஃபைனான்ஸ் கிடைச்சிரும். பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. அடுத்து டீசல் வண்டி தானே இது? டீசல். ஆனா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ல ஒரு தரமான செவர்லெட் சைல் தானே கொண்டு வந்திருக்கோம். அதுவும் லோ மைலேஜ் ஓடணும் வண்டினா 2016க்கு 17 ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வெறும் 19,000 கிலோமீட்டர் தான் டிரைவிங் ஆயிருக்கும். ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குண்ணா வண்டி. இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தரைஸ் சர்வீஸ்ல தான் பண்ணிருக்காங்க. ஸோ கம்பெனில வந்த 4 டயருமே பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், ஏர் பேக் வந்துடும், ஸோ ஏபிஎஸ் வந்துடும். சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடா போட்டிருக்காங்க. வண்டியில ஒரு சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் கூட கிடையாதுங்க. தெளிவா மெயின்டைன் பண்ண வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ல ஆஃபர் பிரைஸா வெறும் 2,99,000 கோட் பண்றோம்னா இதுவும் பிக்சர் கிடையாது. இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட் நெகோஷியல் பண்ணி கொடுத்துடலாங்க. ஃபைனான்ஸ் கிடைக்குமா? ஆனா இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா செவர்லெட்க்கு வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் பாயிண்ட்ஸ் ஆப்ஷன் தானே பண்ண முடியும். ஒரு 2 லட்சம் வரைக்கும் லோக்கல் பாயிண்ட்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஆனா வெறும் 19,000 கிலோமீட்டர் இருக்கு. கம்பெனி டயர்ல இருக்குங்கண்ணா வண்டி. ஆனா ஆச்சரியமா இருக்குண்ணே, ரொம்ப ஓட்டவே இல்ல. ஆமாங்க, அது இல்லாம தெளிவா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சீட் கவர்ல இருந்து அண்டர் பார்ட்ஸ், சஸ்பென்ஷன் எல்லாமே பண்ணிருக்காங்க. பெட்ரோல் வெஹிக்கிள் வண்டிங்க. ஓகே, பெட்ரோல்லாம் எடுக்கலாம் தாராளமா. வண்டி மைலேஜுமே உங்களுக்கு ஒரு 17 வரையுமே கிளைம் பண்ணிக்கலாம். லோ மெயின்டெனன்ஸ் வண்டி தாங்க. ஆமா, 17 மெயின்டெனன்ஸ் கம்மி தானே, நல்ல தாராளமா இருக்கு. ஆனா அடுத்து எக்கோ ஸ்போர்ட் சொல்லுங்க. ஆனா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ல ஒரு தரமான எக்கோ ஸ்போர்ட் தானே கொண்டு வந்திருக்கோம். அது டீசல் வேரியன்ட்ல. 2014 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குன்னா வண்டி 1,04,000 கிலோமீட்டர் டிரைவிங் இருக்கு. டீசல் டைட்டானியம் வேரியன்ட்டுங்கண்ணா. ஸோ வண்டி வந்து டென்ட் ஸ்கிராச்சஸ் இல்லாம தெளிவா மெயின்டைன் பண்ண வண்டி. ஒரு செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்குன்னா வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும். ஸோ வண்டி ரொம்ப நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ண வண்டி. கம்பெனி ஆஃப்டர் டச் ஸ்கிரீன் மியூசிக் எக்ஸ்டெண்ட் பில் பண்ணிருக்காங்க. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 70% பட்டன் இருக்கு. வித் கம்பெனி அலாயோட வந்துருக்குன்னா வண்டியில எந்த ஒரு டென்ட் ஸ்கிராச்சஸ் கிடையாது. தெளிவான வண்டிங்க. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ல ஆஃபர் பிரைஸா வெறும் 4,28,000 கோட் பண்றோம்னா இதுவும் பிக்சர் கிடையாது. இது வந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு 1 lakh டவுன் பேமெண்ட் இருந்தா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா மிஸ்ல லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிக்கலாம். ஆமாங்க. ஆனா இது பெட்ரோல் டீசல் வண்டினா டீசல் டாப் மாடல் வண்டிங்க, டைட்டானியம் வேரியன்ட். ஓகேண்ணே, பெட்ரோல் இந்த மைண்டுக்குள்ள போயிடுச்சு. ஓகே, அடுத்த வண்டி பாத்துடலாங்கண்ணா. அடுத்த எக்கோ ஸ்போர்ட். நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ல இன்னொரு தரமான எக்கோ ஸ்போர்ட் தானே கொண்டு வந்திருக்கோம். அதுவும் டீசல் வேரியன்ட்லனா இது 2016 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. வண்டி 1,15,000 கிலோமீட்டர் டிரைவிங் இருக்கு. ஸோ டைட்டானியம் ஆப்ஷனல் வேரியன்ட்னா இது. வண்டி ரொம்ப தெளிவா இருக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், 6 ஏர் பேக் வந்துடும், புஷ் பட்டன் ஸ்டார்ட், கீலெஸ் என்ட்ரி எல்லா ஆப்ஷனுமே வர வண்டிங்க. வண்டி 4 டயரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80% பட்டன் இருக்கு. வித் கம்பெனி அலாய் வீலோட வந்துடும். வண்டி எடுத்தா எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாது. டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாம நல்லா தெளிவான வண்டிங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ல ஆஃபர் பிரைஸா வெறும் 4,88,000 கோட் பண்றோம்னா இதுவும் பிக்சர் பிரைஸ் கிடையாதுன்னா இதுல வந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ரொம்ப நீட்டா ஸ்மூத்தா மெயின்டைன் பண்ண வண்டிங்க. இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாலும் ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் பண்ணுங்க. ரிமைனிங் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. அதுவும் ஃபேன்சி நம்பர் 16. ஆமாங்கண்ணா. ஓகே, அடுத்த வண்டி போறோம். அடுத்த வண்டி என்ன? ஆனா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ல ஒரு டாடா செஸ் தானே பாக்குறோம்னா 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. ஸோ பெட்ரோல் வெஹிக்கிள்னா இது எக்ஸ்எம்எஸ் வேரியன்ட். வண்டி 99,000 கிலோமீட்டர் டிரைவிங் இருக்கு. இதுவும் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா. வண்டி ஒரு ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்குங்கண்ணா. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஹார்மன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். பவர்ஃபுல்லா இருக்கும் மியூசிக் சிஸ்டம்லாம். ஸோ சீட் கவர்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பிராண்டடா போட்டிருக்காங்க. எந்த ஒரு டேமேஜும் கிடையாதுங்க. 4 டயரும் பாத்தீங்கன்னா ஒரு 50 to 60% பட்டன் இருக்கு. வண்டி எடுத்தா எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம், அப்படியே யூஸ் பண்ற கண்டிஷன்ல தானே இருக்கு. இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாலும் ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் பண்ணுங்க. ரிமைனிங் ஆப்ஷன் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஆனா இது 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ல 3,28,000 கோட் பண்றோம்னா இதுவும் பிக்சர் கிடையாது. ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம்னா இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட்
இருந்தா போதும், ரிமைனிங் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, அடுத்த வண்டி போறோம். நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு தரமான எஸ்யூவி தானே கொண்டு வந்திருக்கிறோம். ஹுண்டாய் வென்யூங்னா 2020 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ எஸ்எக்ஸ் வேரியன்ட்னா டாப் மாடல் டர்போல. ஸோ ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டுங்கண்ணா. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 89,000 கிலோமீட்டர் டிரைவினா இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குன்னா. வண்டியில டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்குங்கண்ணா. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்குங்க. கோயம்புத்தூர் ஸ்டேஷன்ல இருக்கு, ஒயிட் கலர்ல. வண்டி எடுத்தா எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாங்க. 2020 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. அது ஃபுல் ஆப்ஷன் வண்டி லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்குங்கன்னா. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஆஃபர் பிரைஸா வெறும் 7,25,000 கோட் பண்றேன்னா பிக்சர் கிடையாது. இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் பண்ணுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகேங்க அண்ணா, அடுத்த வண்டினா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு மினி எஸ்யூவினே சொல்லலாங்கன்னா 2021 மாடல் சிங்கிள் ஓனர் நிசான் மேக்னெட்னா எக்ஸ்வி வேரியன்ட் டாப் மாடல் வண்டி சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்குன்னா வெறும் 18,000 கிலோமீட்டர் தான் டிரைவிங் இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குன்னா. வண்டியில எந்த ஒரு டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தெளிவா இருக்கும். லோ மைலேஜ் ஒன்று வண்டினா. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துருன்னா, கீழே சென்ட்ரி வந்துடும், புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துருங்கண்ணா. ஸோ லோ மைலேஜ் ஒன்று வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. வண்டி எடுத்தா எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். பாடி லைன் ரொம்ப தெளிவான வண்டிங்க. எடுத்து ஜஸ்ட் அப்படியே யூஸ் பண்ற கண்டிஷன் தானே இருக்கு. இந்த 2021 சிங்கிள் ஓனர் நிசான் மேக்னெட்டுக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஆஃபர் பிரைஸா வெறும் 5,88,000 தான் நான் கோட் பண்றேன். இதுவும் பிக்சர் கிடையாதுன்னா ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கிருந்து வந்தாலும் வெறும் 10,000 டவுன் பேமெண்ட் பண்ணுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் அளவுக்கு பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா, அடுத்த ஒரு வண்டிண்ணா. ஆனா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு தரமான ஒரு சடான் வெஹிக்கிள் தான் கொண்டு வந்திருக்கிறோம். 2020 மாடல் சிங்கிள் ஓனர் ஸ்கோடா ராபிட்னா ஆம்பிஷன் பிளஸ் வேரியன்ட் பெட்ரோல்ல. வண்டி 1,15,000 கிலோமீட்டர் டிரைவினா இருக்கு. வண்டியில டென்ட் ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி, ஏர் பேக், ஸோ கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இன்பில்ட்டா வந்துருங்க. வண்டியில எடுத்தா எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். 4 டயரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80% பட்டன் இருக்கு. வித் கம்பெனி அலாய் வீலோட வந்துருங்கண்ணா. எடுத்தா எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாதுங்கண்ணா. ஸோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு ஜெர்மன் பிராண்ட் வேணும் அப்படின்னா, ஒரு பில் குவாலிட்டியில வேணும் அப்படின்னா தாராளமா இந்த ஸ்கோடா ராபிட் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ 2020 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஆஃபர் பிரைஸா வந்து பாத்தீங்கன்னா 6 லட்ச ரூபா கோட் பண்றேன்னா இதுவும் பிக்சர் கிடையாது. இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கிருந்து வந்தாலும் ஒரு 10,000 டவுன் பேமெண்ட் பண்ணுங்க. சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. வண்டி நம்ம தஞ்சாவூர் காசுல ஒரு செஸ்ட் தானே பாக்குறோம். ஸோ செஸ்ட் மட்டுமே பார்த்தோம்னா நம்ம திருப்பூர் பிரான்ச்ல ஒரு 3 வண்டி இருக்குங்கண்ணா. பெட்ரோல் இருக்கு, டீசல் இருக்குங்க. 2015 மாடல் சிங்கிள் ஓனர் டாடா செஸ்ட்னா பெட்ரோல் வண்டி 1,15,000 கிலோமீட்டர் டிரைவினா இருக்கு. இதுவும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட தானே இருக்கு. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும், ஏர் பேக் வந்துடும், 4 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60% பட்டன் இருக்கு. வண்டி எடுத்தா எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாது. டென்ட் ஸ்கிராச்சஸ் இல்லாம தெளிவா மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஆஃபர் பிரைஸா 3,35,000 கோட் பண்றேன்னா இதுவும் பிக்சர் இல்ல, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா, ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 2.5 லட்சம் வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். தமிழ்நாடு ஃபுல்லா லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு ஸ்கோடா ராபிட் தான் பாக்குறோம். 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஒரு ஆம்பிஷன் பிளஸ் வேரியன்ட் டீசல்ல. வண்டி 1,15,000 கிலோமீட்டர் டிரைவினா இருக்குன்னா வண்டி தெளிவா இருக்கும். டென்ட் ஸ்கிராச்சஸ் இல்லாம கிளீனா மெயின்டைன் பண்ண வண்டினா. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி, ஏர் பேக் எல்லா ஆப்ஷனும் வர வண்டிங்க. ஸோ டீசல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு செடான் வெஹிக்கிள் வேணும், அது பில் குவாலிட்டி நல்லா இருக்கணும், மைலேஜும் நல்லா இருக்கும் அப்படின்னா தாராளமா டீசல் வண்டி நம்ம ட்ரை பண்ணலாங்கன்னா. ஸோ 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஆஃபர் பிரைஸா வெறும் 3,15,000 கோட் பண்றேன்னா இதுவும் பிக்சட் இல்லை. இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங், ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேங்க, அடுத்த வண்டி போயிடலாம். ஆனா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல தரமான ஒரு Volkswagen வென்டோ தான் பாக்குறோம்னா. இது 2013 மாடல் சிங்கிள் ஓனர் டீசல்னா ஹைலைன் வேரியன்ட்டுங்க. ஸோ வண்டி 1,28,000 கிலோமீட்டர் டிரைவினா இருக்கும். வண்டி டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாம தெளிவா மெயின்டைன் பண்ண வண்டினா 4 டயரும் பாத்தீங்கன்னா ஒரு 60% பட்டன் இருக்கும். வித் கம்பெனி அலாய் வீலோட வந்துருங்கண்ணா. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், டச் ஸ்கிரீன் செட் எக்ஸ்ட்ரா இன்பில்ட் பண்ணிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ சீட் கவர்ல நல்ல பிராண்டடா போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பாடி லைனும் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும், தெளிவா இருக்கும். எந்த ஒரு வேலையும் பார்க்க வேண்டாங்க. வண்டி எடுத்து அப்படியே யூஸ் பண்ற கண்டிஷன்ல தானே இருக்கும். ஸோ 2013 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா
வெறும் 3,49,000 கோட் பண்றேன். இதுவும் பிக்சர் கிடையாதுன்னா இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே, ஃபைனான்ஸ் ஆகுமாண்ணா? ஆனா இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் சரௌண்டிங், ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 to 2.5 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா, வாங்கண்ணா அடுத்த வண்டி போயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு தரமான ஸ்விஃப்ட் VDI ஆப்ஷன் தான் பார்க்க போறோம்னா 2017 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. ஸோ வண்டி வந்து பாத்தீங்கன்னா டீசல் வேரியன்ட், VDI ஆப்ஷனல் வேரியன்ட். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், AC, ஏர் பேக், ABS எல்லா ஆப்ஷனும் வர டைப் தான் வண்டியில. ஸோ டென்ட் ஸ்கிராச்சஸ் இல்லாம அது ஒயிட் கலர்ல ஒரு ஸ்விஃப்ட் டீசல் வேணுன்றவங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டினா ஒரு 20 to 22 வரைக்கும் சாலிடா மைலேஜும் கிடைக்கும். இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. ஸோ ஸ்விஃப்ட் வேணுன்றவங்க தாராளமா ட்ரை பண்ணுன்னா 2017 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஆஃபர் பிரைஸா வெறும் 4,88,000 கோட் பண்றேன். இதுவும் பிக்சர் கிடையாதுன்னா இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே, இந்த வண்டிக்கும் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் பண்ணுங்க. ரிமைனிங் லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு தரமான ரெனால்ட் குவிட் கிளாமர் எடிஷன் தான் பாக்குறோம்னா இது 2021 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்குன்னா வண்டி 72,000 கிலோமீட்டர் டிரைவிங் இருக்கு. ஸோ பெட்ரோல்ல டாப் மாடல் வண்டினா, கிளாமர் எடிஷன்ல டாப் மாடல் வண்டினா வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும், ABS வந்துடும், ஏர் பேக் வந்துடும், செமி அலாய் வீல்ஸ் வந்துடும். ஸோ லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. ஒரு 1000 cc அதுவும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி, கம்பெனி இன்பில்ட் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். வண்டி எடுத்தால் எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாதுண்ணா, சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் கூட கிடையாது. ஸோ 2021 மாடல் சிங்கிள் ஓனர் திருப்பூர் ஸ்டேஷன்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஆஃபர் பிரைஸா வெறும் 3,75,000 கோட் பண்றேன்னா இதுவும் பிக்சர் இல்லை, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு நீ எங்க இருந்து வந்தாலும் சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணே, லோனும் போய்க்கலாம். 25,000 இருந்தா போதும், தாராளமா லோனும் போய்க்கலன்னா ஒரு மினி ஹேட்ச்பேக்னே சொல்லலாங்கண்ணா. வண்டி வந்து பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ளார ஓட்டுறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும். மைலேஜுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 18 to 20 வரைக்கும் கிளைம் போயிடலாங்கண்ணா. அண்ணா அடுத்துங்கண்ணா. ஆனா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அது ஒரு சிட்டிக்குள்ளார ஒரு நல்ல மைலேஜோட வண்டி ஓட்டணும் அப்படின்னா தாராளமா இந்த Hyundai Iana ட்ரை பண்ணலாங்கண்ணா. 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வெறும் 63,000 கிலோமீட்டர் தான் டிரைவிங் இருக்கு. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குன்னா. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், AC வந்துடும், சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்க. செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி இருக்கு. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% பட்டன் இருக்குன்னா வண்டி எடுத்தால் எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் நம்ம அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷன் தான் வண்டி கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ 2012 மாடல் இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஆஃபர் பிரைஸா 2,15,000 கோட் பண்ணுறோம்னா இதுவும் ஃபிக்ஸட் இல்லை, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே, நல்ல குட்டி கார். அதான் சொன்னேன் லோன் ஆப்ஷன் போல. அண்ணா நான் இதுக்குள்ள எவ்வளோ லோன் கிடைக்கும்? ஆனால் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கும் ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கும் ஒரு 1 to 1.5 வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Volkswagenல ஒரு போலோ தானே கொண்டு வந்திருக்கோம். அது டீசலில். ஆனால் இது 2013 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு. டீசல் கம்ஃபர்ட் லைன் வேரியன்ட்னா வண்டி 89,000 கிலோமீட்டர் டிரைவிங்காக இருக்கும். வண்டியில் டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லைனா க்ளீனாக இருக்கு. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், AC வந்துடும்னா 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 80% பட்டன் இருக்கு. பாடிலையும் ரொம்ப தெளிவாக இருக்குங்கண்ணா. ஒரு 13 மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல வெறும் 2,99,000 தான் நான் கோட் பண்றேன். இதுவும் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது. இது வந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் சரௌண்டிங், ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 to 2.5 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஒரு ஹேட்ச்பேக்ல நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க, டீசல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த போலோ ட்ரை பண்ணலாங்கண்ணா. சூப்பர்ண்ணா. அடுத்துங்கண்ணா. ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு Fiat Puntoனா அதுவும் டீசல்ல Punto Evo தானே கொண்டு வந்திருக்குன்னா இது 2014 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா டீசல் வேரியன்ட்னா வண்டி. ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது டாப் மாடல் வண்டிங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், AC வந்துருன்னா, ஏர் பேக் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் அலாய் வீல் வந்துருக்குன்னா, சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டிருப்பாங்க. பாடியிலேருந்து ரொம்ப தெளிவாக இருக்குன்னா. ஸோ டீசல் மைலேஜ் சொல்லவே வேண்டாங்க. Fiat Punto பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்விஃப்டோட இன்ஜின் தாங்க. ஒரு 20 to 22 வரையுமே தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ Fiat சொல்ல வேண்டாம், உங்களோட வண்டி தான் இது. ஆமாம், நல்லா இருக்கும். ஸோ வண்டி ரொம்ப மெரிட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கன்னா மைலேஜும் நல்ல மைலேஜ் கிடைக்கும். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டிங்கன்னா 2014 மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு. டீசல் டாப் மாடல் வண்டினா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஆஃபர் பிரைஸா வெறும் 2,99,000 கோட் பண்றேன். இதுவும் ஃபிக்ஸட் கிடையாதுன்னா இது ஒரு பார்க்கிங் வண்டி தாங்கண்ணா. கஸ்டமரோட டைரக்ட் சேல் வண்டி தான். வாங்க நேரில் வாங்க, பெஸ்ட்டாக என்ன பிரைஸ் பண்ண முடியுமோ அது பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாங்க. லோன் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் வரைக்கும் நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே, அடுத்த வண்டி. ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு தரமான ஒரு செடான் வண்டி தானே 2 வண்டி கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு டீசல் வண்டி கொண்டு வந்திருக்கிறோம், ஒரு பெட்ரோல் வண்டி கொண்டு வந்திருக்குன்னா. ஸோ 2015 மாடல் சிங்கிள் ஓனர் டீசல்னா ஆம்பிஷன் ப்ளஸ் வேரியன்ட் ஃபோர்டு அஸ்பைருங்கண்ணா. ஸோ 86,000 கிலோமீட்டர் டிரைவிங் இருக்கு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்குங்கண்ணா. வண்டியில் டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் தெளிவான வண்டி. மைலேஜும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அஸ்பைர் சொல்லவே வேண்டாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 20 to 22 வரைக்குமே தாராளமாக கிளைம் பண்ணி நல்லா கொடுக்கும். ஆமாண்ணா.
வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 80% பட்டன் இருக்கு. வண்டி எடுத்தால் எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேணா, ஜஸ்ட் அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷனில் தானே இருக்கு. ஸோ 2015 மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஆஃபர் ப்ரைஸாக வெறும் 3,49,000 கோட் பண்ணுறோன்னா, இதுவும் ஃபிக்ஸட் இல்லை, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே. இந்த வண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், ரிமைனிங் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணே. இந்த பக்கத்தில் இருக்க வண்டிண்ணே? ஆனால் இது 2017 மாடல் சிங்கிள் ஓனர் ஆம்பிஷன் ப்ளஸ் பெட்ரோல் வெஹிக்கிள் அஸ்பைரில். ஸோ இது வண்டி 1,10,000 கிலோமீட்டர் டிரைவிங் ஆயிருக்கு. வண்டி இதுவும் ப்ராப்பர் சர்வீஸ், கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குன்னா. 2017 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்கு. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஸோ இது பெட்ரோல் வண்டி, ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பெட்ரோல் வண்டி ட்ரை பண்ணலாம். ஸோ லாங் யூஸ் பண்ணுவோம், மைலேஜ் நமக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக இந்த டீசல் வண்டி எடுத்துக்கலாங்கண்ணா. ஸோ ரெண்டுமே சடான் வெஹிக்கிள் தான், நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் வண்டி கொண்டு வந்திருக்கிறோம். 2017 சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஆஃபர் ப்ரைஸாக வெறும் 3,69,000 கோட் பண்ணுறோன்னா, இதுவும் ஃபிக்ஸட் கிடையாது, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே. இந்த வண்டிக்கும் ஒரு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கிருந்து வந்தாலும் ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், ரிமைனிங் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேங்க. நான் ரொம்ப நன்றிண்ணா. ஸோ இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணீங்க. ஸோ நிறைய வண்டி நம்ம பார்த்துருப்போம். திருப்பூர் பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வண்டிக்கு மேலே நம்ம பார்த்துருக்கோங்கண்ணா இந்த வீடியோவில். ஸோ வாங்க, பெஸ்ட்டாக என்ன ப்ரைஸ் நம்ம பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ சப்போர்ட் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. வண்டி எல்லாமே நல்ல குவாலிட்டியான வண்டி தான் கொண்டு வந்திருக்கிறோம். வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் இருக்காது. அதே மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி லோன் ஆப்ஷன் எப்பயுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோண்ணா. ஸோ பைபேக் ஆப்ஷன் இருக்குது நம்மக்கிட்ட, லோன் ஆப்ஷன் இருக்குது. உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மட்டும் போதும். ஸோ நம்மளால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. நன்றிங்கண்ணா. கேட்லாக் நம்பர் இருக்காண்ணே? ஆமாங்கண்ணா. ஸோ கேட்லாக்ல வந்து நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னா. ஆமாம். ஸோ நீங்கள் எல்லா நம்மளோட திருப்பூர் பிரான்ச்சு, ஊத்தங்கரை பிரான்ச்சு எல்லா வண்டியுமே நம்மகிட்ட வந்து ஒரே கேட்லாக்லேயே பார்த்துக்கிட்டோம். ஆமாண்ணா, ஒரே இதில் பார்த்துக்கலாங்கண்ணா. ஓகேங்க. ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணா.